Praise the Lord. நம்ம வாக்குத்தத்தத்தை எடுப்போம். ஒன்று நாளாகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒன்று நாளாகம் என்ன சொல்றது? पहला इतिहास ஆமா, उसका மைக்கிலே சொல்லிடுங்க. 29 ஆமா, पहला इतिहास ये 29 अध्याय 29 ஒன்று நாள் 29 12 उसका 29 अध्याय और 12वां वचन। வாசிக்கிறேன், கவனிங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தில் ஆகும். आप लोग निकाल लिया पहला इतिहास 29 अध्याय और उसका 12वां वचन हम पढ़ेंगे। धन और महिमा तेरी ओर से मिलती है और तू सबके ऊपर प्रभुता करता है। सामर्थ और पराक्रम तेरी ही ओर से होता है, तेरे ही हाथ में है और सब लोगों को बढ़ाना और बल देना तेरे हाथ में है। आमीन। பாருங்க, இது யார் சொல்றது? यहाँ पे कौन कहते हैं? தாவீது என்ற மனுஷன் சொல்றான். और दाऊद यहाँ पे कह रहा है। நான் இது 1ஆம் தேதி ஒரு அரை அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். अभी 1 तारीख हमने प्रचार किया, அது நீங்க Facebookல இருக்குது. वो फेसबुक में है। ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்ம பேச போறோம். आज हम और एक विषय में बात करेंगे। பாருங்க, இது தாவீது சபையாரை கூப்பிட்டு வச்சு சொல்றான். और दाऊद जो है कलीसिया को बुला के यहाँ पे कहता है, அவனுடைய வயசான காலத்துல சொல்றான். அத वो अपना उम्रदराज बुजुर्ग समय में कह रहा है। அது மட்டும் இல்ல, அவனுடைய மகன் சாலோமோனை ராஜாவாக்க போறாங்க. और उसका जो बेटा जो सालोमन है वो राजा होने वाला है। அந்த நேரத்துல சபையாரை கூப்பிட்டு சொல்றான். और उस समय सारे कलीसिया को बुला के यहाँ पे कहता முதல் है। பகுதி வந்து கடவுள் யார் என்பதை சொல்றான். और पहला भाग जो परमेश्वर कौन है करके यहाँ पे कहता அவர் है। யார்? वो कौन है? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது அப்படின்றான். वो धन और महिमा से, ஐஸ்வர்ய கனம் உம்மாலே வருகிறது. धर्म और महिमा से मिलित है करके कहता है। அப்புறம் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அப்படின்றான். और सबों के ऊपर प्रभुता करता है। ஆளுகிறவர். பிறகு உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. और यहाँ पे कहता है सामर्थ्य और पराक्रमी से ही हाथ में है करके कहता है। அப்ப கடவுள் யாருன்றத முதல் சொல்றான். पहला परमेश्वर कौन है करके यहाँ पे बता रहा है। அதான் லீகல் ட்ரூத். அதான் லீகல்னா சட்ட ரீதியான ட்ரூத். और वही सत्य है। ஏன் முதல் வந்து கடவுள் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கினா தான் அவர் நம்ப முடியும். पहला हम ये अगर मालूम है कि परमेश्वर कौन है करके तभी हम विश्वास कर सकते हैं। அவ சபையார கூப்பிட்டு சொல்றான், यहाँ पे कलीसिया को बुला के कहता है, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. और कहता है धन और महिमा में पराक्रमित है करके। எல்லாவற்றையும் ஆளுகிற நீர்தான். और सारे चीजों में प्रभुता करने वाला वही है। உம்முடைய கரத்துல சத்துவம் வல்லமை உண்டு. और सामर्थ और पराक्रमी में है करके। அப்படி சொல்றான். கடவுள்னா எப்படிப்பட்டவர்ன்றத சொல்றான். और परमेश्वर कितना सामर्थ्य करके उसके बारे में बोल रहा है। அடுத்தது அவன் சொல்றது என்னன்னா, और दूसरा क्या कह रहा है? சொல்றாரு, அங்க நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, वहाँ पे सारे बहुत लोग आए हैं। பல விதத்துல படிச்சவங்க படிக்காதவங்க சின்னவங்க பெரியவங்க யாரும் வந்திருப்பாங்க वहाँ पे சபையில. हर प्रकार के लोग, चाहे पढ़ा लिखा हो अनपढ़ हो छोटे बड़े में से सब आए हुए அப்ப हैं। சொல்றான், அவன் சொல்றான், இவரால எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த முடியும் அப்படின்றான். और वो इसलिए कहता है उसके किसी को वो बल दे सकता है करके। எப்படி நம்ம இன்னைக்கு பொருந்தது பாருங்க, நம்ம சபைக்கு இது பொருந்தது. अभी जैसे हम कलीसिया में प्रचार करते हैं, ஏன்னா சபையில ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா வராங்க. और कलीसिया में एक एक लोग एक एक प्रकार के आते हैं। ஆனா இந்த கடவுள் எல்லாருக்கும் செய்வாரா? क्या ये परमेश्वर सारे लोग के लिए करेंगे? எனக்கு செய்வாரா? क्या मेरे लिए करेंगे? நான் சாதாரண ஆளாச்சே. मैं तो एक साधारण व्यक्ति हूँ। நான் ஒன்னும் ரொம்ப படிப்பு இல்லையே. मैं तो कुछ पढ़ाई भी नहीं நான் किया। ஒரு பெரிய குடும்பம் இல்லையே. मैं तो बड़ा परिवार का நான் नहीं ஒரு தனியா இருக்கிறேனே. हूँ। मैं तो अकेले में हूँ। எனக்கு செய்வாரா இவரு? क्या मेरे लिए करेंगे परमेश्वर? அப்பதான் சொல்றான், எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவரால் ஆகும். और तभी यहाँ पे कहता है जो भी उसको मानेगा उसको बल देगा करके। ஆமென். ஆமென் சொல்லுங்க. आमेन। அல்லேலூயா. हालेलुया। அது பார்த்தா எதுக்காக இது சொல்றான்? क्यों इसको कह रहा है? நான் அன்னைக்கு சொன்னேன், இவன் வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை மோசமா இருந்தது. क्योंकि क्यों इसलिए कह रहा है, उसका जीवन भी एक बुरी स्थिति में था। ஏன்னா அவங்க அப்பாவால அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்தான். அப்பாவால அவன் வெறுக்கப்பட்டிருந்தான். क्योंकि उसका पिता के ओर से वो पीड़ित था वो। ஆமா, அவங்க அப்பா அவனை பிடிக்கவே இல்லை. அவனுக்கு उसका जो அப்பாக்கு தாவீதை பிடிக்கல.
क्योंकि उसका जो पिता दाऊद का पिता जो है दाऊद को नहीं पसंद करते थे। அதை நான் ஹிஸ்டரியை சொன்னேன் உங்களுக்கு. ஹிஸ்டரி அன்னைக்கு 1ஆம் தேதி சொன்னேன். मैं आपको उसके इतिहास के बारे में बताया था, திரும்பி சொல்ல முடியல. मैं दोबारा नहीं बोल पाए। அப்போ அப்படி பிடிக்காத அப்பாவுக்கு பிடிக்காத ஆள தேவன் அவனை பெரிய ஆளா உயர்த்துறார். उसका पिता को जो पसंद नहीं था वो लड़का को परमेश्वर ने एक बड़ा उच्च स्थान में रखा 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக்குறாரு. और पूरे 40 साल तक इसराइल के राजा रहा அவனுடைய சந்ததிய பெரிய ராஜாவாக்குறாரு. और उसका जो संतान है वो भी एक बड़ा राजा है। வேதம் சொல்லுது சாலோமோனை காட்டிலும் இது வரைக்கும் ராஜா அந்த மாதிரி பெரிய ராஜா இருந்தது இல்லையா. और बाइबल कहता है कि सोलोमन जैसा राजा आज तक दुनिया में नहीं हुआ। அப்ப இந்த அளவுக்கு அவனுடைய சந்ததியை உயர்த்திக்கிறார் பாருங்க. कितना ऊंचा उठा के रखा है उसको। அதனால தான் சபையார கூப்பிட்டு சொல்றான், इसीलिए सारे कलीसिया को बुला के कह रहा இந்த है கடவுளை நீங்க நம்புனீங்கன்னா ये जो परमेश्वर को आप विश्वास करेंगे तो இவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார். वो आपको मुख्य स्थान में रखेंगे और बल देंगे। அதுதான் ஜூலை மாசம் உடைய வாக்கு தத்துவம். यही जो है जुलाई महीना का जो वाचा அது का वचन। சின்ன குடும்பமா இருக்கலாம், आप छोटे परिवार हो सकते பெரிய हैं, குடும்பமா இருக்கலாம், चाहे बड़े परिवार हो सकते हैं, யாரா இருக்கலாம். நீங்க आप कोई भी हो सकते हैं। சின்ன சபையா இருக்கலாம், பெரிய சபையா இருக்கலாம், आप छोटा कलीसिया से हो या फिर बड़े कलीसिया சின்ன से हो, வேலை செய்யலாம், பெரிய வேலை செய்யலாம். आप कोई छोटे काम करते हो या बड़े काम करते हो, ஆனா அவர் நம்பும் பொழுது அவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். लेकिन उसको विश्वास करते समय वो किसी को भी ऊंचा उठा सकता है और किसी को वो बल सामर्थ दे सकता है, ஏன்னா என்ன செஞ்சிருக்க, எனக்கு அந்த செஞ்சிருக்கிறாரு. क्योंकि वो मेरे लिए किया है। ஆகவே தான் நீங்க அவரை சபையார கூப்பிட்டு சொல்றான், அவரை நம்புங்க. इसलिए सारे कलीसिया को बुला के कहता है कि सब लोग विश्वास அப்ப करें। பாருங்க, இததான் பவுல் இந்த தாவீதை பத்தி எடுத்து பிரசங்கம் பண்றாரு. और पौलुस भी जो है दाऊद के बारे में प्रचार कर रहे हैं। அவருடைய ஒரு பிரசங்கத்துல वो अपने प्रचार में அந்த தாவீதை பத்தி பேசுறாரு. और दाऊद के बारे में बात कर रहे हैं। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் और प्रेरित के काम 13ஆம் அதிகாரம் 22 ல இருந்து 33 வரைக்கும், और उसका 13 अध्याय 13ஆம் அதிகாரம் 22 ல இருந்து 33 வரைக்கும், 22 ல இருந்து 33 வரைக்கும். उसका 22 से लेकर அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13. प्रेरित के काम 13 अध्याय 22 से लेकर 33 तक। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? கேளுங்க. ध्यान से सुनिए। நான் திருப்பி அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டேன். इसलिए दोबारा हम कह रहे हैं, மக்கள் பாவிகள் இஷ்டத்துக்கு வணங்குறாங்க கடவுளை. பாவிகள் இஷ்டத்துக்கு கடவுளை வணங்குறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வணங்குறாங்க. लोग जो पापी है वो अपनी इच्छा से परमेश्वर को खोज रहे, ढूंढ रहे हैं। அவருக்கு பிடிக்கல, ஒருத்தருக்கு உருளுவாங்க, ஒருத்தர் மேல தூக்குவாங்க கைய, ஒருத்தர் வேற மாதிரி பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. वो अपनी इच्छा के रूप से कोई नीचे लेट के करते हैं, कोई हाथ उठाए करते हैं, कोई अलग अलग प्रकार के करते அதான் हैं। பாவியினுடைய தன்மை. ये जो है पापी का मन। கடவுளுக்கு இதை நான் செய்யறது கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் கிடையாது. और जो कह रहे हैं वो परमेश्वर को पसंद है या नहीं है उनको नहीं पता है। ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு लेकिन उद्धार पाने के बाद கடவுள் எப்படி செய்ய சொல்றாரோ அதான் நம்ம செய்யணும். परमेश्वर जैसे करने के लिए कहते हैं वैसे हमें करना है। சரி, அப்போ இங்க 13ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து தாவீதை பத்தி சொல்றாரு ஒரு பிரசங்கத்துல. और 13 अध्याय में यहाँ पे दाऊद के बारे में कहते हैं पौलुस। என்ன சொல்றாரு? क्या कहते हैं? தாவீது கடவுளுக்கு தாவீது வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்றாரு. और दाऊद जो है परमेश्वर के हृदय का पसंदीदा व्यक्ति करके कहता है। நான் வாசிக்கிறேன் பாருங்க. अभी हम पढ़ेंगे 22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். 22 में कहता है, 22. फिर उसने अलग करके दाऊद को उसका राजा बनाया, जिसके विषय में उसने गवाही दी, मुझे एक मनुष्य ऐसे का पुत्र दाऊद मेरे मन के अनुसार मिल गया है, वही मेरे सारी इच्छा को पूरी करेगा। எது எப்படி பிரசங்கம் யாருக்கு பண்றாரு? இத ये प्रचार किसको कर रहे हैं? இஸ்ரவேல் மக்களுக்கு பண்றாரு. ये जो इस्राएली लोगों को कर रहे हैं। யாரு? வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் இவங்க. जो वाचा के जो अपना नजदीक जो लोग है उनके कह रहे हैं। இவங்களுக்கு வந்து அந்த ஹிஸ்டரியை சொல்றாரு. ये लोग को सारे इतिहास के बारे में बता रहे हैं। இப்ப சொல்றாரு, அவன் வந்து இருதயத்துக்கு ஏற்றவனா, கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். उसका हृदय को जानने वाला। அப்போ அவன் வந்து தன்னுடைய சித்தமானதெல்லாம் கடவுளுடைய சித்தமானதெல்லாம் செய்வானா. और परमेश्वर की इच्छाओं को पूरा करने वाला। அப்போ நீங்க நானும் கடவுளுக்கு சித்தமானதை செய்வதற்காக நம்மள கடவுள் படைச்சுக்கிறார். आप और मैं जो है परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए हमें चुना है। நாமளும்
யார மாதிரினா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளா நம்ம மாத்தி கொண்டு வருகிறார். और आप और मैं भी परमेश्वर के हृदय को जानने के लिए हमको बदल रहा है. பிறகு 23ஆம் வசனம் சொல்றாரு, और 23 वचन कहता இது है, அந்த பிரசங்கம் அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த பிரசங்கம் பண்றாரு. और वहाँ पे सारे लोग ये सारी बातें प्रचार कर रहे हैं. சொல்றாரு, அவனுடைய சந்ததியில தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி, வாக்குத்தத்தம் வருது பாருங்க, இப்ப நம்ம அந்த வாக்குத்தத்தம் பாக்குறோம். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலுக்கு ரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். और 23 में कहता, इसी के वंश में से परमेश्वर ने अपनी प्रतिज्ञा के अनुसार इस्राएल के पास एक उद्धार करता अर्थात यीशु को भेजा. 24 வாசிக்கிறேன். और 24 இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேல் யாவருக்கும் பிரசங்கித்தான். 24 में कहता है, जिसके आने से पहले यूहन्ना ने सब इसराइलियों में से मन फिराव के बपतिस्मा का प्रचार किया. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள், நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். 25 में कहता है, जब यूहन्ना अपनी सेवा पूरी करने पर था तो उसने कहा, तुम मुझको क्या समझते हो, मैं वो नहीं, वरन देखो मेरे बाद एक आने वाला है जिसके पाँव की जूती भी मैं खोलने के योग्य नहीं. இந்த 4 வசனத்துல என்ன சொல்றாரு? यहाँ पे 4 वचन में क्या कह அங்க रहा இருக்கிற है? மக்களுக்கு, और वहाँ का लोगों को தாவீதை கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு. சவுலை தள்ளி விட்டுட்டாரு. और சவுலை தள்ளி விட்டுட்டாரு. साउल को जो गिरा दिया, சவுல் கடவுளுடைய சித்தத்தை செய்யலாம, क्योंकि साउल राजा जो परमेश्वर की इच्छा को पूरा नहीं किया, அதுக்கப்புறம் தாவீதை தெரிஞ்சு கொள்றாரு. इसलिए दाऊद को खड़ा किया. தாவீது கடவுளுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன், और दाऊद जो है परमेश्वर के हृदय को समझने वाला, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், परमेश्वर की इच्छा को पूरा करने वाला. பிறகு அவனுடைய சந்ததியில தான் இயேசு பிறக்கிறாரு. और उन्हीं के वंश में जो है यीशु पैदा हो रहे हैं. அதுக்கப்புறம் இயேசு பிறக்கிறதுக்கு முன்ன और यीशु पैदा होने से पहले, அந்த 24-25 என்ன சொல்றாருன்னா, और उस 24 के वचन में क्या कर रहे हैं, இயேசுவை குறித்து சொல்லுவதற்காக யோவான் வந்தான் அப்படின்றாரு. और यीशु के बारे में प्रचार करने के लिए यूहन्ना आया करके कहता है. அததான் நம்ம வாசிச்சோம். இப்போ अभी हम पढ़ा उसको. ஏன்னா வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியாது, पढ़ते समय आपको नहीं पता, வாசிக்கிறத நான் பிரசங்கம் பண்ணாதான் அது புரியுது. पढ़ के आपको प्रचार करने से आपको समझ में आएगा. அதுக்கப்புறம் 26ல சொல்றாரு, சகோதரரே, அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, சகோதரரே, ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. और 26 में कहता है, हे भाइयों, तुम जो अब्राहम के संतान हो और तुम जो परमेश्वर से डरते हो, तुम्हारे पास इस उद्धार का वचन भेजा गया है. இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. ये उद्धार का वचन जो है तुम्हारे लिए भेजा गया है. திருப்பி 27 சொல்றாரு, 27ல எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமல் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். और 27 में कहता है, क्योंकि यरूशलेम के रहने वाले और उनके सरदारों ने ना उसे पहचाना और ना भविष्यवक्ता की बातें समझी, जो हर एक सप्त के दिन बड़ी जाती थी, इसीलिए उसे दोषी ठहराकर उन बातों को पूरा किया. என்ன பண்ணாங்களாம் சபையில? कलीसिया में क्या किया? அந்த ஓய்வு நாள் தோறும் இந்த சபையில இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள், वो शनिवार का जो दिन அந்த था, 27ஆம் வசனத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி என்னன்றத சொல்றேன். இப்போ वो 27 का वचन जो हम आपको कह रहे हैं वहाँ पे क्या हुआ. ஓய்வு நாள் தோறும் वो जो सप्त का दिन है, வசனத்தெல்லாம் வாசிக்கிறாங்க, பைபிள்லாம் வாசிக்கிறாங்க, और वचन भी पढ़ रहे हैं, बाइबल पढ़ रहे हैं. ஆனா தெரியாதே வாசிக்கிறாங்க, அறியாமலே வாசிக்கிறாங்க, புரியாமலே வாசிக்கிறாங்க, वो बिना समझ के बिना जाने अनजाने में पढ़ रहे हैं. वो சும்மா வாசிச்சுட்டு போயிடுறாங்க. ऐसे ही खाली पीली पढ़ रहे हैं. அதோட அர்த்தங்கிறது எதுவும் தெரிய மாட்டேங்குது. उसका जो मतलब है उनको नहीं पता है. அதத்தான் பவுல் அவங்களுக்கு சொல்றாரு. वही जो है पौलुस यहाँ पे कहता है. நான் சொல்றது விளங்குதா? आप समझ रहे हैं? சும்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றது கிடையாது, खाली खाली जाके कलीसिया में आना नहीं है, சும்மா வாசிச்சுட்டு வர்றது கிடையாது, सिर्फ खाली पीली पढ़ना नहीं है. அந்த வாசிக்கப்பட்ட காரியத்தை அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். वो जो पढ़ा हुआ जो अर्थ को समझना ही है. விளங்குதுங்களா? आप समझ रहे हैं? அததான் அவங்க அன்னைக்கு செஞ்சாங்க. वो उस दिन किया है, ஆனா அவங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது लेकिन उनको कुछ भी पता नहीं है. இப்ப நான் அதை விளக்குறேன் அப்படின்றாரு. और अभी मैं आपको बता रहा हूँ அந்த करके பிரசங்கத்துல விளக்குறாரு.
वो प्रचार में उनको இப்ப बता रहा சொல்ற है। 28ஆம் வசனத்துல और 28 में है, மரணத்தை குறி மரணத்திற்கு மரணத்துக்கு ஏது ஒன்றும் அவரிடத்தில் காணாத இருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகளை யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். यहाँ पे कहता है 28 में, उन्होंने मार डालने के योग कोई दोष उनसे ना पाया, तभी पिलातुस से विनती की कि वह मार डाला जाए। 29 और 29 में, जब उन्होंने उसके विषय में लिखी हुई सब बातें पूरी की तो उसके क्रूस पर उसके उतार कर कब्र में रखा। தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். 30 परंतु परमेश्वर ने उससे मरे हुए में से जिलाया। அப்ப பாருங்க இங்க என்ன சொல்றாரு, यहाँ पे क्या कहता है, இந்த 28ல இருந்து 29 30 என்ன சொல்றாரு, यहाँ पे 28 29 30 में क्या कह रहे हैं, இயேசு எப்படி வந்து பிலாத்தோல ஒப்பு கொடுக்கப்பட்டாரு, और यीशु कैसे पिलातुस के हाथ में दिया गया, எப்படி வந்து அவரை குறித்து எழுதுதெல்லாம் நடந்துச்சு, कैसे वो जो लिखा गया उसको उन्होंने बुरा हुआ, அதுக்கப்புறம் அவரை கல்லையில அடைச்சாங்க. तब उसको कब्र में रखा गया, ஆனா தேவனோ அவரை உயிரோட எழுப்பினார். लेकिन परमेश्वर ने उसको फिर से जिलाया। என்ன பிரசங்கம் பண்றாரு, क्या यहाँ पे प्रचार कर रहा है, அந்த தாவீது மூலமா பிறந்த இயேசு தான் ரட்சகர்ன்றாங்க. और दाऊद के वंश में जो पैदा हुआ जो यीशु है वही उद्धार करता करके कहता ஆனா है। இவங்க சபைக்கு போறாங்க, வசனத்தை வாசிக்கிறாங்க, वो कलीसिया में जाते और वचन को पढ़ते हैं, இயேசு தான் ஆண்டவர்ன்றது தெரியல அவங்களுக்கு. वो यीशु ही परमेश्वर करके नहीं पता उनको। இயேசு ஏதோ மரியாளுடைய மகன், இயேசு வந்து யோசேப்புடைய மகன் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. और यीशु जो है मरियम का बेटा और जोसेफ का बेटा करके ही समझ रहे हैं, ஒரு பிதாவாகிய தேவன் இன்னொரு வேற யாரும் ரட்சகர் அனுப்புவார்னு காத்துக்கிறாங்க. और स्वर्गीय पिता किसी और व्यक्ति को जो है भेजेंगे करके समझ रहे हैं। ரட்சகர்னா வந்து ஒரு பெரிய வாளம் அங்கெல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாரையும் காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுகிறாங்க. और उद्धार करता मतलब बहुत बड़ा तलवार लेके आके सबको नाश करेगा करके वो समझ रहे ஆனா हैं। இயேசு வந்து பிறந்து குழந்தையா பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு அற்புதம் செஞ்சு மரிச்சு உயிரோடு எழுந்துட்டாரு. இன்னும் அந்த சபை யாருக்கு தெரியல. और लेकिन यीशु ये बालक के रूप में पैदा होके बड़ा होके 33 साल इस जगह में रह के वो सेवा करके वो मर के जी उठा है, फिर भी उनको नहीं पता है। இன்னைக்கும் சபையில இப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. आज भी कलीसिया में इस प्रकार के लोग हैं। இன்னைக்கும் வெளியவும் கடவுள் யாருன்னு தெரியாத இருக்கிறாங்க, இயேசு யாருன்னு தெரியாத இருக்கிறாங்க. आज भी लोग पता नहीं है बाहर में यीशु कौन है करके। அதனால தான் சபை என்ன பண்ணுது, இயேசுவை பிரசங்கம் பண்ணுது. इसीलिए कलीसिया क्या करता है, यीशु के बारे में प्रचार இயேசு करता है। ஏன் மரிச்சாரு, यीशु मेरे लिए मरा, ஏன் அவர் பாடுபட்டாரு, क्यों वो गाड़ा गया, அவர் எந்த சந்ததியில இருந்து வந்தாரு, वो कौन सा वंश में आया, அவர் வெறும் தாவீது சந்ததி கிடையாது, அவரு वो दाऊद का संगति में, அது தேவனிலிருந்து வந்தாரு, वो परमेश्वर की ओर से आया है। என்பதை விளக்குறது தான் சபையுடைய பிரசங்கமே. ये जो बताना ही जो प्रचार है, ஏன்னா அங்கதான் மீட்பு இருக்குது, அதுலதான் மீட்பு இருக்குது, उसी जगह में ही छुटकारा है, அதுலதான் பாவ மன்னிப்பு இருக்குது, उसी से पाप से छुटकारा அதுலதான் है, வாக்குத்தத்தம் இருக்குது, उसी में वाचा का वचन है, அதுலதான் இயேசுடைய நாமம் பவர் இருக்குது, इसलिए यीशु के नाम में सामर्थ है, அதுலதான் இயேசுடைய ரத்தத்தினுடைய வல்லமை இருக்குது. इसलिए यीशु का लहू में वो बल है। ஏன்னா அவரை குறிச்சி பிரசங்கம் பண்ணும்போது தான் उसको समझ कर प्रचार करते समय கர்த்தருடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை இறங்கும். और परमेश्वर का बल और पवित्र आत्मा का जो सामर्थ्य उतरेगा। ஆகவே சபையில பாருங்க, பவுல் பிரசங்கத்தை தான் நம்ம இங்க பண்றோம். और जो पौलुस किया वो जो हम कर रहे हैं, அடுத்தது பாருங்க, अगला हम देखेंगे 31 தம்முடன் கூட கலிலேயாவில் இருந்த எருசலேமுக்கு போனவர்கள் அவர்கள் அநேக நாள் தரிசனமானார். அதான் தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களோ ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கிறோம். और यहाँ पे कहता है 31 में, और वह उन्हें जो उसके साथ गलील में से यरूशलेम आए थे बहुत दिन तक दिखाई देता रहा, लोगों के सामने वह वे ही उसके गवाही है। हम उन्हें उस प्रतिज्ञा के विषय में जो बापदादा के से की गई थी यह सुसमाचार सुनाते हैं कि परमेश्वर ने यीशु को जिलाकर वही प्रतिज्ञा हमारे संतान के लिए
पूरी की है, जैसा दूसरे भजन में लिखा है, तू मेरे पुत्र है, आज ही मैं ही ने तुझे जन्माया है। அப்ப 31, 32, 33 என்ன சொல்லுது? यहाँ पे जो 31 और 32 क्या कहता है? அங்க இயேசு உயிர் தெழுந்த பிறகு और यीशु जीवित उठने के बाद அந்த எம்மாவூர் சீஷர் போனாங்கல்ல, எம்மாவூர் சீஷர் போனாங்க. और லூக்கால சொல்லுது. लूका में जो कहा अभी गया सुनो। है, எம்மாவூர் சீஷர் போனவங்க இயேசு கூட போனார்ல, और ये जो चेले जो जा रहे थे, यीशु उनके साथ गए, அவங்களோட பேசின்னு போனார்ல. उनके साथ जो बात करते गए, அப்ப பேசின்னு போனும்போது वो बात करते समय அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. उनको नहीं पता है। ஆனா அதுக்கப்புறம் 2ஆம் சங்கீதத்தை பத்தி பேசுறாரு. और उसके बाद दूसरे संगीता के भजन के बारे में बात कर रहे हैं। 32ஆம் वசனத்துல और 32 में है, ஏன்னா தேவகுமாரன் ஜெனிபிக்கப்பட்டார். और हमारा जो बाप दादाओं से और से आए हैं जो, 33ஆம் வசனத்துல இயேசுவே தேவன் அவர் எழுப்பினார். और 33 में यहाँ पे कहता है यीशु ही परमेश्वर करके उनको जिलाया, நமக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தை அவருக்கு நிறைவேற்றினார். और वो प्रतिज्ञा की वचन हमें दे के, அப்ப அந்த வாக்குத்தத்தம் वो जो प्रतिज्ञा का वचन, நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் எடுக்கிறோம், आप और मैं जो प्रतिज्ञा को लेते हैं, நமக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். और हमारे लिए वो प्रतिज्ञा का वचन दिया गया அது है। அந்த பிரசங்கத்துல சொல்றாரு. वो जो वचन कह रहा है, என்ன பிரசங்கம் பண்றாரு? वो क्या प्रचार कर रहे हैं? என்னன்னா தாவீது பெரியவர் இல்லப்பா. वो दाऊद जो बड़ा नहीं है। அன்னைக்கு மனுஷன் நினைச்சினா தாவீது தான் பெரியவர் நினைச்சுக்கிறாங்க. उस समय वो लोग सब दाऊद को बड़ा बड़ा करके समझते சில थे। இயேசுவை பத்தி குருடர்கள் வராங்க. இயேசுவிட்ட குருடர்கள் வராங்க. और कुछ लोग यीशु के पास आ रहे हैं, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்றாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்றாங்க. हमारा जो दाऊद का जो संतान है, இயேசு கிட்ட வந்து यीशु के पास में आके என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லிட்டு குருடர்கள் கேக்குறாங்க. उस समय ये कह रहे हैं दाऊद के संतान हम पर दया करो करके कहते हैं, ஆனா அவர் தாவீதின் குமாரன் கிடையாது, தேவகுமாரன் தெரியல. लेकिन वो दाऊद का संतान नहीं है, वो परमेश्वर का पुत्र है करके नहीं पता उनको। அப்ப இங்க பிரசங்கத்துல என்ன சொல்றாருன்னா, लेकिन प्रचार में क्या कहते हैं? உனக்கு தாவீதை பெருசா யோசிக்கிற, क्या तुम दाऊद को बड़ा समझते हो? மோசையை பெருசா யோசிக்கிற. क्या मूसा ही बड़ा समझते हो? ஆனா அந்த மோசையும் தாவீதுகள்லாம் தேவன் யாருன்னா இயேசுன்றாரு இங்க பிரசங்கத்துல. लेकिन प्रचार में यहाँ पे कहता है वो दाऊद से भी, मूसा से भी बड़ा जो है वो यीशु है करके कहता है। அதத்தான் இன்றைக்கும் சபைகள் என்ன நினைக்கிறாங்க? आज भी कलीसिया के लोग समझते हैं பாஸ்டர் பெரியவர், या पासवान बड़ा है, ஓ அவர் அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் இவர் பெரியவர் அவர் பெரிய நினைச்சுக்கிறாங்க. और ये पास्टर या वो पास्टर बड़ा है करके समझते हैं। எந்த பாஸ்டரும் பெரியவர் கிடையாது, कोई भी पासवान बड़ा नहीं है, இயேசு தான் பெரியவர். यीशु ही सबसे बड़ा அப்ப है। சபை என்ன சொல்லி கொடுக்கணும்? और कलीसिया को क्या सिखाना है? ஏன்னா இன்னைக்கு உலகம் எப்படி ஆகி போச்சுன்னா, संसार में क्या हो गया है? இந்த சாமியாரு இந்த மாதிரி ஆளுங்கள தான் மக்கள் பெருசா யோசிக்கிறாங்க. சாமியாரு, ये जो साधु संत जो लोग देखते हैं उनको बड़ा समझते हैं। அவங்க வேற அவங்களுக்கு பெரிய தாடி இருக்குது, उनके लिए बड़ा दाढ़ी होना है, அவங்களுக்கு பெரிய தலப்பா இருக்குது. और उनके लिए बड़ा पगड़ी होना है। அதே மாதிரி பாஸ்டர்களுக்குலாம் இந்த ஜவுல்னா மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. और पासवान लोग के लिए भी जो फादर जो ड्रेस जो देता है, அதுக்கப்புறம் நல்ல ஒயிட் கீட்லாம் கொடுக்குறாங்க. और अच्छा सफेद वस्त्र पहनते हैं। அவங்கள ஜனங்க கிட்ட நான் தன்னை கடவுளை பத்தி ரொம்ப பெருசா பேசாம இவங்கள பத்தி ரொம்ப பெருசா பேசுறாங்க. और लोग जो है परमेश्वर से बड़ा समझने की वजह से ऐसे प्रकार के लोगों को बड़ा समझते हैं। நான் உனக்காக ஜெபம் பண்றேன், मैं आपके लिए प्रार्थना करता நான் हूँ, உனக்காக உபவாசம் பண்றேன், मैं आपके लिए उपवास करता हूँ, நான் உன்னை இப்படி நான் ஜெபம் பண்ணா உனக்கு அற்புதம் நடக்கும். और मैं तुम्हारे लिए प्रार्थना करूंगा तो अद्भुत होगा। அப்படி நான் அந்த காலத்துல இந்த இயேசுவை போக்கஸ் பண்ணாம और उस தாவீதையும் மோசையெல்லாம் போக்கஸ் பண்ணி வச்சிட்டாங்க. और उस समय से यीशु के और ध्यान देने के बजाय दूसरे लोग दाऊद की और मूसा की ओर ध्यान दे के रखे हैं। அதனால இந்த இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை புரியல, इसलिए इस्राएली लोगों को यीशु के बारे में नहीं समझा, தாவீது பெரியவர் அப்படின்றாங்க, और दाऊद सबसे बड़ा करके समझते हैं, மோசே பெரியவர்ன்றாங்க. और मूसा जो सबसे बड़ा करके ஆனா समझते हैं। மோசையும் தாவீதையும் அனுப்புன இயேசு நிக்கிறாரு, அவங்களுக்கு விளங்கல. लेकिन दाऊद को और मूसा को जो भेजने वाला यीशु है करके उनको नहीं समझ में आ रहा है। இன்றைக்கும் சபை அப்படிதான் இருக்குது. और आज भी कलीसिया इस प्रकार இயேசுவை है, பிரசங்கம் பண்றது கிடையாது, और यीशु को प्रचार नहीं करते हैं, பிதாவாகிய தேவனை அதிகமா பிரசங்கம் பண்றது கிடையாது, और पिता परमेश्वर को भी ज्यादा प्रचार नहीं करते हैं, ஆவியானவர் பிரசங்கம் பண்றது கிடையாது, और पवित्र आत्मा को भी प्रचार नहीं करते हैं। தன்னுடைய உபவாசத்தையும் और अपना उपवास को தன்னுடைய பிரயாசங்களையும், और अपना प्रयास को, ஓ நீயும் அதே மாதிரி உபவாசம் பண்ணு, நீயும் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்ட்டு
மனுஷனுடைய கட்டளைகள் மனுஷனுடைய பிரயாசங்களை பெருசா பேசிட்டாங்க சபையில. और तुम भी उपवास करो, प्रार्थना करो करो, अपना मनुष्य का जो प्रयास है उसको बढ़ा करके कलीसिया में खड़ा कर रहे हैं। ஆனா பைபிள்ல என்ன பிரசங்கம் இது? लेकिन बाइबल क्या कहता है, பவுல் என்ன பிரசங்கம் பண்றாரு? पौलुस क्या कहता है, பேதுரு என்ன பிரசங்கம் பண்றாரு? और पतरस क्या कहता அத है, பாக்குறதே கிடையாது. वो ध्यान ही नहीं देते हैं। இப்போ பவுல் பிரசங்கம் பண்றாரு, अभी पौलुस प्रचार कर அத रहा ஃபுல்லா है, நம்ம வாசிச்சோம். अभी हमने पूरा पढ़ा। பவுல் அவரை பத்தி பேசுறாரா? क्या पौलुस अपने बारे में यहाँ पे बता நீ रहा எந்த है, பவுல் அவரை பத்தி பேசிக்கிறாரா? क्या पौलुस यहाँ पे अपने बारे में बता रहा है? பவுல் இயேசுவை பத்தி தான் பேசினுக்கிறார் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். लेकिन पौलुस जो है यीशु के बारे में ही बता रहा है, शुरू से लेकर आखिर तक। தாவீதின் வம்சத்துல வந்த இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றாரு. वो दाऊद के वंश के द्वारा आया, लेकिन यीशु के बारे में प्रचार அவர் कर அதுக்கு रहा है। முன்னால யோவான் வந்தான்றாரு. और उसके யோவான் வந்தான், उसके पहले उसने कहा कि यहोवा की संगति அவன் से வந்து आया இயேசுவை வந்து காண்பிக்கிறதுக்கு வந்தான். करके। यूहन्ना जो यीशु को दिखाने के लिए आया करके कह ஆனா रहा है। பாயிண்ட் யாரு? இயேசுதான். लेकिन यहाँ पे मुख्य बिंदु क्या है, वो यीशु है, அவர்தான் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு वही जो वाचा के वचन दे रहे हैं। என்று இந்த பிரசங்கத்தை பண்றாரு. इस प्रकार वो प्रचार को कर அப்ப रहा நம்ம வசனத்தை வாசிச்சாலே है। अभी हम वचन पढ़ते समय भी நம்ம என்ன பிரசங்கம் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிரும். हम क्या प्रचार करना करके हमें पता होना है। வசனத்தை வாசிச்சாலே हम वचन को पढ़ते ही நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். हम कैसे प्रार्थना करना करके पता நம்ம होना है। எங்கேயும் போக தேவையில்ல. कहीं भी जाने की जरूरत नहीं இந்த है। வசனத்தை வாசிச்சு வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சாலே எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. ये वचन पढ़ते पढ़ते ही हमें कैसे इसको प्रचार करना, कैसे प्रार्थना करना, कैसे बताना हमें समझ में आएगा। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? ஆகவே தான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், मैं दोबारा दोबारा कहता हूँ, எல்லாமே பிரசங்கம் கிடையாது. सब कुछ प्रचार नहीं है। அங்க பிரசங்கம் பண்ணும்போது மகிமை யாரை படுத்துறாங்கன்னு பார்க்கணும். और प्रचार करते समय वो किसको महिमा दे रहे हैं उसको देखना है। நேத்து அருமையா அவர் பிரசங்கம் பண்ணார் பாருங்க. काल நேத்து, அந்த काल pastor. काल वो अच्छा प्रचार மூணு किया। விதமான கண்ணீரை பத்தி பேசினார். और तीन आंसुओं के बारे में बताया। ஆமா, காகாருடைய கண்ணீர், அன்னாளுடைய கண்ணீர், எசேக்கியாவுடைய கண்ணீரை பத்தி பேசினாரு. और रहा और सारा और एसेकिया के रोने के बारे में बताया। அவங்க கண்ணீரெல்லாம் யார் துடைக்கிறான்றது சொன்னாரு. और उसका आंसू किसने पूछा वो बताया। அவங்க எல்லாரும் கண்ணீரையும் கடவுள் தீர்த்து வைக்கிறார் அப்படின்னாரு. और उसका जो आंसू जो परमेश्वर के लिए था करके कहा। சொன்னாரு, முடியும் போது ஜெபம் பண்ணும்போது என்னால ஒண்ணே பண்ண முடியாது, ஆனா ஜெபம் பண்ணா இயேசு உங்களை சுகமாக்குவார் அப்படின்னாரு. और वो प्रार्थना करते समय कहा कि जो मैं कुछ नहीं कर सकता, जो प्रचार किया वो यीशु आपको चंगा दे सकता है। அதனால தான் சொல்றேன், பாரம்பரிய சபைகள் என்ன ஆச்சுன்னா ஊழியக்காரங்களை பெருசாக்கி காமிச்சிட்டாங்க. और लेकिन पारंपरिक कलीसिया में क्या करते हैं, कलीसिया में पासवान को ही बड़ा समझ लिए है। ஊழியக்காரர் மேல தான் ஜனங்க ஆன் பாப்பாங்க, ஊழியக்காரர் தான் பார்த்து நிற்பாங்க. और जो सेवक लोग आते हैं तो बड़ा करके मुंह करके इस प्रकार देखते हैं। ஊழியக்காரங்க வந்து கடவுள் யாருன்னு காட்டி கொடுக்கிறதுக்கு தான் ஊழியக்காரர். और सेवक वो है जो लोगों को दिखाना कि परमेश्वर कौन है करके। கடவுள் எவ்வளவு பெரியவர், கடவுள் எவ்வளவு வல்லவர், கடவுள் எப்படிப்பட்டவர், அவரை போய் நோக்கி பாருங்கன்னு சொல்றது தான் ஊழியக்காரர். परमेश्वर कितना बड़ा है, कितना महान है और कैसा है करके उसको दिखाने के लिए ही सेवक है। என்கிட்ட வாங்க நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க ஊழியக்காரர் கிடையாது. और मेरे पास आओ और मैं ही सब कुछ करूंगा करके इस प्रकार सेवक नहीं है। ஜெபம் பண்ணா தேவன் அற்புதம் செய்யறார், அவ்வளவுதான். प्रार्थना किया वहां पे परमेश्वर अद्भुत करेंगे। நீங்க பண்ணாலும் அற்புதம் செய்வார். आप भी करेंगे तो अद्भुत होगा। நீங்க நல்ல வசனத்தை आप अच्छा वचन पढ़िए, நல்ல ஜெபம் பண்ணுங்க, अच्छा प्रार्थना करें, கடவுள் உங்களுக்கு வரம் கொடுத்துக்கிறாரு. परमेश्वर आपको भी अधिकार दिया है। விளங்குதா நான் சொல்றது? आप समझ रहे हैं? அதனால தான் சர்ச்சு யாரை மையப்படுத்துதுன்னு பார்க்கணும் பாருங்க. इसलिए कलीसिया में किसको महिमा दे रहे उसको देखना है। ஆனா இன்னைக்கு சபையில இப்படி சொன்னா பிசாசு என்ன பண்ண மாட்டான், அந்த சபைகள்ல ஜனங்களை கொண்டு வர மாட்டான். लेकिन इस प्रकार प्रचार करते समय शैतान क्या कर रहा है कि लोगों का मन में नहीं खुद மனிதர்களை போற்றுகிற இடங்கள்ல ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்துறான். जहाँ पे मनुष्य की महिमा करते हैं वहां पे लोगों को जोड़ रहे हैं। ஏன்னா அவங்க ஜனங்களுடைய லைஃபை கெடுக்கிறதுக்கு. क्योंकि वो लोगों का जीवन को नष्ट करने के लिए। ஏன்னா கடவுளுடைய நோக்கத்தை தேவனுடைய சித்தத்தை செய்ய வைக்காத பண்ணிடுறான் பாருங்க. क्योंकि परमेश्वर की इच्छा को नहीं करने जैसा वो कर रहा है। ஜனங்கள் அடிமையா தனமா வாழ்ந்துங்கிறாங்க. लोग जो है अपनी मर्जी से जी रहे हैं। ஒரு சாதாரண மனுஷனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றாங்க. एक साधारण मनुष्य को इस प्रकार कर रहे हैं। ஆனா கடவுளுக்கு கட்டுப்பட்டு கடவுளுடைய சித்தத்தை செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. लेकिन परमेश्वर की इच्छा को, परमेश्वर की बातों को पूरा करने के लिए आगे नहीं आते हैं। ஆமென். இன்னும் கொஞ்சம் பாருங்க. अभी हम ரெண்டாவது பாயிண்ட்ல
दूसरा विषय பேதுரு யார பிரசங்கம் பண்றாரு பாருங்க. பேதுரு யார பிரசங்கம் பண்றாரு? और நான் என்ன पतरस சொல்றேன்னா, किसको प्रचार कर பைபிள रहा நீங்க है? நல்லா கவனிக்கணும். பைபிள நீங்க கவனிக்கும் போது நான் தப்பு பண்ணேன்னு நீங்க கேட்கலாம். आप बाइबल को अच्छा से ध्यान दे के सुना। मैं अगर गलत भी करूं तो आप भी देख सकते हैं। பாஸ்டர் பைபிள் இப்படி சொல்லிக்குது, நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். आप कह सकते हैं कि बाइबल इस प्रकार कहता है तो प्रचार आप कैसे कर रहे हैं। அதனால தான் வந்து சபை விசுவாசிகளுக்கு வெளிச்சமா பிரசங்கம் பண்ணணும் பாருங்க. इसलिए कलीसिया के जो लोगों को अच्छा से प्रकाश करके இரண்டாம் प्रचार அதிகாரம் करना। उसका दूसरा अध्याय அப்போஸ்தலருடைய இரண்டாம் அதிகாரம் प्रेरित के काम दूसरा இங்க अध्याय பேதுரு ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்றாரு. और पेतरू जो पहला प्रचार कर रहा है, இரண்டாம் அதிகாரம். ஏன்னா இந்த அப்போஸ்தல நடவடிக்கையில சபையை குறித்து சரித்திரம். ये जो प्रेरित के काम जो है कलीसिया का हिस्ट्री है, इतिहास है। சபை எப்படி நடக்கணும்ன்றது கூடிய பாடம் இதுதான். அது ये कलीसिया को कैसे चलाना करके उसका एक नियम है। இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல இரண்டாம் அதிகாரத்துல 25 36 வரைக்கும் ஒரு பிரசங்கம் பண்றாரு பேதுரு. और यहाँ पे 25 36 வரைக்கும் 25 से लेकर 36 வரைக்கும் ஒரு பிரசங்கம் பண்றாரு. 36 तक यहाँ पे प्रचार कर रहा है। அந்த பிரசங்கத்துல वो प्रचार में பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. और वहाँ पे प्रचार करते समय 3000 लोग उद्धार पा रहे हैं। அவர் என்ன சொல்றாரு? वो क्या कह रहा है? சொல்றாரு, உணர்வு சொல்றாரு, 3ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. और 3 अध्याय में कह रहा है அவர் ஒரு அற்புதம் செய்யறாரு. वो एक अद्भुत कर रहा है। 46 வயசு மனுஷன் ஏஞ்சி நடக்கிறான், முடவனா இருக்கிறவன். और 48 साल से जो लंगड़ा था उसको उठ खड़ा करके चला உடனே रहा है। பேதுரு கிட்ட வராங்க, ஐயா ஐயா அப்படின்னு வராங்க. और तुरंत पेतरुस के पास आके इस प्रकार कह रहे हैं, உடனே பேதுரு சொல்றாரு, ஏன் என்ன நோக்கி பாக்குற? क्यों मेरे और देख रहे करके पेतरुस कह எங்க रहा है, சுயசக்தி எங்க சுய பக்தி நடக்கல. இது ये मैं अपने सामर्थ्य अपने बल से नहीं किया, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவன் எழுந்து நடந்தான். ये प्रभु यीशु मसीह के नाम से ही खड़ा हुआ। ஆகவே எங்களை பார்க்காத இயேசுவை பாருன்றாங்க. इसलिए वो कहता है मुझे ना देखे आप यीशु को देखे, ஏன்னா இயேசு மூலமா தான் வாழ்க்கை மாறும் பாருங்க. क्योंकि यीशु के द्वारा ही जीवन बदलेगा। சபையார வந்து ஜனங்களை அவர் பக்கமா திருப்பி விடுறதுக்கு தான் பிரசங்கியாரு. लेकिन कलीसिया में जो उसके और जो बदलने के लिए प्रचार करते हैं। இங்க பாருங்க 25 இருந்து 36 வரைக்கும் 25 36 வரைக்கும் 25 से लेकर 36 நான் வாசிக்கிற பாருங்க. 25 அவரை குறித்து தாவீது பாருங்க, அதே வருது பாருங்க. இவனை யாரை பத்தி பேசுறான்? தாவீதை பத்தி பேசி இயேசு சொல்றான். ये भी क्या कर रहा है? अपने बारे में नहीं, दाऊद के बारे में बोल के ही यीशु के बारे में बोल रहा है। ஆமா, பவுல் என்ன பண்றாரு? தாவீதை குறிச்சு பண்ணி இயேசு பத்தி பிரசங்கம் பண்றாரு. जैसे पौलुस ने दाऊद को लेके यीशु के बारे में प्रचार किया, தாவீது என்ன பண்றாரு? சபையார கூப்பிட்டு और दाऊद क्या कलीसिया को बुला के கடவுள் எவ்வளவு பெரியவர் சொல்லி தராரு. वो परमेश्वर बड़ा है करके वो सिखा रहा है। அப்ப சர்ச்சை என்ன பண்ணும்? கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி கொடுக்கறத இடம். इस कलीसिया में क्या करना? परमेश्वर ही सबसे बड़ा करके सिखाने का जगह है। இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். आप आमेन बोलिए। நான் சிஸ்டர் ஆமென் சொல்றீங்களா சிஸ்டர்? இங்க மக்கள் நீ யார் பெரிய ஆள் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. यहाँ पे लोग आप बड़ा मैं बड़ा करके नहीं है, அவரை பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு சபை. वही बड़ा करके दिखाने के लिए कलीसिया है। ஆமென். हालेलुया। ஆகவே தான் நம்ம வந்து வீணாயிடக்கூடாது பாருங்க. வீணா போயிடக்கூடாது நம்ம. इसलिए हमें उसमें कष्ट नहीं होना है। பாருங்க இங்க சொல்றான் 25ஆம் வசனத்துல, यहाँ पे 25 में कहता है, அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார். यहाँ पे 25 में कहता है, क्योंकि दाऊद के विषय में मैं कहता है मैं प्रभु को सर्वदा अपने सामने देखता रहा, क्योंकि वह मेरी दाहिनी ओर है, ताकि मैं डिंग ना जाऊं। அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். इसी कारण मेरा मन आनंदित हुआ और मेरी जीभ मगन हुई, वरन मेरा शरीर भी आशा में बना रहेगा। என் ஆத்துமா பாதாளத்திலிருந்து விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர். क्योंकि तू मेरे प्राण को अधलोक में ना छोड़ेगा और ना अपने पवित्र जन को छोड़ने ही देगा। ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தில் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். तूने मुझे जीवन का मार्ग बताया है, तू मुझे अपने दर्शन के द्वारा आनंदित भर देगा। ஏன்னா அந்த காலத்துல பாருங்க மக்கள் और उस समय में जो लोग जो है தாவீதை பெருசா யோசிச்சிட்டாங்க, दाऊद को बड़ा समझते थे மோசே யோசிச்சிட்டாங்க,
और मूसा को वो समझते थे। இந்த எலியா இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளை பெருசா யோசனை பண்றாங்க. और जो एलिया है इस प्रकार के भविष्यवक्ता को ही बड़ा समझते थे। இன்றைக்கும் நடக்குது பாருங்க. आज भी समझते हैं। இன்றைக்கும் பெரிய பெரிய ஊழியக்கார் ஊழியக்காரல உண்மை நல்லவர், அவருக்கு கணம் பண்ணலாம், அவருக்கு மரியாதை பண்ணலாம், ஆனா அவர் சாமி கிடையாது. और आज भी जो बड़े बड़े सेवक लोग हैं, प्रसवान लोग को जो है वो लोग को अच्छा आदर करना, सम्मान करना, उनका रेस्पेक्ट करना है, लेकिन वो परमेश्वर नहीं है। நீங்க நம்ம கிறிஸ்தவ மக்களும் இந்த சாமியாருங்களே இந்த போதகர்களை நம்ம சாமி மாதிரி வணங்கிட்டோமா, உலக மக்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் கிடையாது. अगर आप और मैं अगर ऐसे पासवान को, साधु लोग को अगर भगवान के दर्जा अगर देंगे तो संसार के लोगों में और आप में क्या फर्क है? உலக மக்கள் என்ன பண்றாங்க? लोग संसार में क्या कर रहे हैं? இந்த மாதிரி மகான்களை தான் பெருசா யோசிக்கிறாங்க. और ऐसे सारे लोगों को ही बड़ा समझते हैं। அப்ப அதே மாதிரி நம்மளும் பண்ணுமா? अगर उसी प्रकार आप और मैं करेंगे तो அவங்க ரட்சிக்கப்படாத அப்படி பண்றாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படி இருந்தோமா, நாமளும் என்ன பண்ணல, சரியா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். और हम उधार पाए हुए हैं और वो लोग उधार नहीं पाए, वो लोग अगर वैसे करेंगे तो आप और मैं उधार पाने से भी वो व्यर्थी है। போன வாரம் கூட நம்ம சொன்னோம், போன வாரத்துக்கு புதன் வாரம், और पिछले हफ्ते के बुधवार को हम कहे थे, யோவான் போய் ஒரு தூதன் கையில ஊழ்றாரு, என்ன மேல விழாத அப்படின்றாரு. யோவான் ஒரு தூதன் வந்து நிக்கிறாரு, அவர் மேல அவர் காலில் விழுறாரு. அப்ப அந்த தூதன் சொல்றாரு, நானும் ஒரு சாதாரண ஆளு, என் காலில் விழாத, கடவுள் காலில் விழு அப்படின்றாரு. और यूहन्ना करके एक व्यक्ति जाके जब वहां पे एक स्वर्गदूत का सामने सिर झुकाता है तो वहां पे स्वर्गदूत उसको कहता है कि तू मेरे सामने मत झुकना, यहोवा जो है करके। அதனால தான் இயேசுடைய தாயின் பிறந்த மரியாதை கூட நம்ம வணங்குறது கிடையாது நம்ம. तो इसीलिए यीशु जो पैदा हुआ उसका माता पिता भी आपके लिए मेरे लिए भगवान नहीं है। ஆனா கத்தோலிக்கர்லாம் என்ன பண்றாங்க? கத்தோலிக்கர்லாம் என்ன பண்றாங்க? மாதாவை வணங்குறாங்க. लेकिन जो कैथोलिक जो कलीसिया है वो क्या करते हैं? माता मरियम को जो अपने भगवान का நம்முடைய दर्जा देते हैं। தேவன் ஒரே தேவன், हमारा एक ही परमेश्वर है, பிதாவாகிய தேவன் ஒருத்தர், वो एक ही एक पिता परमेश्वर குமாரனா है, இயேசு கிறிஸ்து, और पुत्र यीशु मसीह ஆவியானவர். और पवित्र आत्मा। இந்த திரியேக தேவனை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். हम एक त्रिएक परमेश्वर को विश्वास करते நம்ம हैं। பவுல் பெரிய ஆள் கிடையாது, பேதுரு பெரிய ஆள் கிடையாது, அவங்கள ஒரு சீடர்கள், அவ்வளவுதான். ओ पौलुस भी बड़ा नहीं है कि पतरस भी बड़ा नहीं है, लेकिन वो एक अच्छा चेला है। அப்ப சர்ச் என்ன பண்ணணும்? போக்கஸ் தேவன் மேல நம்ம மக்களை கொண்டு போகணும். लेकिन कलीसिया क्या करना है? पूरे जो अपना जो ध्यान जो है, नजर जो है परमेश्वर की ओर लेना है। ஊழியக்காரருக்கு பவர் இருக்கலாம், और सेवक लोग के लिए अच्छा पावर हो सकता है। கர்த்தர் எதுக்காக பயன்படுத்துறாருன்னா மக்களுக்காக பயன்படுத்துறாரு அவங்கள. और परमेश्वर किस लिए उनको रखा है? कि लोगों के लिए ही रखा है। மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா கடவுளை விட்டுறாங்க, அவரை போக்கஸ் பண்ணிடுறாங்க. लेकिन लोग क्या कर रहे हैं? परमेश्वर छोड़ के वो व्यक्ति का ऊपर अपना फोकस रखते हैं। அதுதான் பாவம் ஆயிடுது. वही जो है पाप होता है। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? நம்ம ஆளுங்களும் என்ன பண்றாங்க? யாரையாவது வந்து பிரசங்கம் போனா ஐயா ரொம்ப அவங்க அத எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கணும் பாருங்க. ஒரு புகழத்துக்கு ஒரு லிமிட்டேஷன், கடவுளுக்கு மேல தூக்கிட கூடாது யாரையும். हमारा लोग जो क्या करते हैं कि कोई अगर आके ऐसे प्रचार करता है तो वो जो है जो दर्जा जो परमेश्वर का दर्जा दे देते हैं। சர்ச் என்ன ஆயிடுச்சுன்னா, कलीसिया क्या हुआ? அப்படியே மனிதர்களை பெருசா பேசுறாங்க, ஆனா தேவனை பத்தி பேசுறதே கிடையாது. और कलीसिया इस प्रकार के मनुष्य के बारे में बड़ा करके परमेश्वर के बारे में उतना बात नहीं இததான் करते। பாரம்பரியம். ये जो है एक पारंपरिक எப்படி பழைய ஏற்பாட்டுல தாவீதையும் மோசையும் மேன்மை பாராட்டினாங்களோ, புதிய ஏற்பாட்டுல சாதாரண ஒரு ஊழியக்காரர்களெல்லாம் தூக்கி வச்சிடறாங்க தலைமையில. जिससे पुराना नियम में दाऊद को, मूसा को ऊंचा करके बड़ा करके बताते थे, उसी प्रकार ये नया नियम में क्या करे? सेवक को या फिर कोई प्रचार को, पासवान को बड़ा பாருங்க, करके समझते பவுல் हैं। பேதுருலாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க பிரசங்கம் பண்றதுக்கு. और पौलुस और पतरस किस प्रकार की कष्ट कर रहे हैं यहाँ पे प्रचार करने के में। அவங்கள கடவுள் இயேசுதான் மெய்யான தெய்வம் சொல்றதுக்கு அவங்க அந்த விளக்கம் கொடுக்கறாங்க. और परमेश्वर बड़ा है करके उनको दिखाने के लिए दाऊद और मूसा का उदाहरण दे रहे हैं। பாருங்க, இங்க பேதுரு தாவீதை பத்தி சொல்லிட்டாரு. और पतरस जो यहाँ पे दाऊद के बारे में बोल दिया। 29 வசனத்துல எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. और 29 में क्या कहता है? இப்ப அவங்க கிட்ட சகோதரரே, கோத்திர தலைவனாகி தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ண மாட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. 29 में कहता है, हे भाइयों, मैं कुलपति दाऊद के विषय में तुमसे साहस के साथ कह सकता हूं कि वह तो मर गया और गाड़ा भी गया, और वह उसकी कब्र आज तक हमारे यहाँ विद्यमान है। இப்ப தாவீது என்ன சொல்றாரு? यहाँ पे दाऊद के बारे में क्या कह रहा 25, है? 26, 27, 28 வசனத்துல और 26, 27, 28 में இயேசுவை குறித்து பேசுறாரு. அது
यहाँ पे यीशु के बारे में बात कर रहा है அவர் எப்படி மரிப்பார், அவர் எப்படி உயிரோடு எழுந்திருப்பார், அவர் எப்படி என் வலது பரிசில் இருக்கிறான்றத பத்தி தீர்க்க தரிசனமா சங்கீத புஸ்தகத்துல பேசியிருக்கிறாரு. और वो कैसे इस दुनिया में आएगा, कैसे मरेगा और कैसे जी उठेगा, उसको जो भजन संहिता में कहता है அதை வந்து இங்க வந்து பிரசங்கம் பண்றாரு. वो लेके यहाँ पे प्रचार कर रहा है சொல்லிட்டு சொல்றாரு, और कहने के बाद कहता है சகோதரர் தாவீது கிடையாது, அது தாவீது வந்து கடவுளை பத்தி பேசுற வார்த்தைகள் அது அப்படின்றாரு. ये जो है दाऊद के लिए नहीं है, लेकिन ये जो है दाऊद परमेश्वर के बारे में बात कर रहा है, उसका वचन நீங்க है। தாவீதை நினைச்சுக்காதீங்க, அது आप इसको दाऊद ना समझे। தாவீது இயேசுவை பத்தி சொல்றதே அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. और दाऊद जो है यीशु के बारे में ही लिख रखा है, ஆனா நான் தாவீதை பத்தி நான் இப்ப சொல்றேன். लेकिन मैं दाऊद के बारे में कहता हूँ। நீங்க பெருசா யோசனை பண்ணிக்கிறீங்க. தாவீது आप बड़ा सोच के रखा है दाऊद அவர் के लिए। மரிச்சாரு, उसने मरा, ஆனா அவர் கல்ற இன்னமும் இருக்குது. लेकिन आज भी वो कब्र में है। அதனால கோச்சிக்காதீங்க. आप उसको ஏன்னா நீங்க வந்து தாவீதை ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க. आप दाऊद को बड़ा समझते हैं। தாவீது சாதாரண ஆள், மரிச்சாரு, அவர் கல்ற இங்கேயே இருக்குது. दाऊद भी एक साधारण मनुष्य है, वो मरा है और कब्रों में आज तक है। அதான் இங்க சொல்றேன், இந்நாள் வரையும் நம்ம கிட்ட மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் இருக்குது, அது திறக்கல, அதுல இருந்து யாரும் ஏந்திரிக்கல. और यहाँ पे कहता है कि दाऊद जो मरा और कब्र में आज भी है, वो है करके कहता है। அவனை கடவுளாக்கிடாதீங்க. वो आपको उसको भगवान ना समझे। இப்ப சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசியா இருந்தும் உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினால். लेकिन 30 में कहता है, वह भविष्यवक्ता था, वह जानता था कि परमेश्वर ने मुझसे शपथ खाई है कि मैं तेरे वंश में से एक व्यक्ति को तेरे सिंहासन पर बैठाऊंगा। அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. और उसको एक दर्शन, एक வரப்போகிற இயேசு அப்படி மரிச்சு உயிரோடு எழுந்திருக்க போறாரு, और आने वाला यीशु मर के जीवित उठेगा, அதத்தான் அவன் சொல்றான். वही यहाँ पे कहता है। அப்படின்னு சொல்லிட்டு 31 வசனம் சொல்றாரு பாருங்க. और 31 में देखेंगे, அவன் கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காணப்படுவதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். और यहाँ पे कहता है, उसने होने वाले बातों को पहले से देखकर मसीह के जी उठने के विषय में भविष्यवक्ता की ना तो उसका प्राण अधलोक में छोड़ा गया, ना उसके देह सड़ने पाई। இயேசுவை பத்தி அவன் சொன்னான், वो यीशु के बारे में बोला, ஆனா அவனை பத்தி அது சொல்லல. वो अपने बारे में नहीं बोला है। சொல்லிட்டு இப்ப சொல்ற 34, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சியா இருக்கிறோம். 32. और यहाँ पे 32 में कहता है, इसी यीशु को परमेश्वर ने जिलाया जिसके हम सब गवाह है। ஆமென். आमीन। அப்படி சொல்லி எல்லாம் முடிச்சிட்டு தான் वैसे ही खत्म किया। பிறகு அவர் தேவனுடைய வலது பரிசுத்திலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தம், திருப்பி அந்த வாக்குத்தத்தம், பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்ற நீங்கள் இப்பொழுதும் காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். और 33 में, इस प्रकार के परमेश्वर के दाहिने हाथ में से सर्वोच्च पद पाकर और पिता के वह पवित्र आत्मा प्राप्त करके जिसकी प्रतिज्ञा की गई थी, उसने यह उड़ेल दिया है, तो तुम देखते हो और सुनते हो। 34. தாவீது பரலோகத்துக்கு எழுந்தி போகவில்லை, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பஸ்ல உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். और 34 कहता है, क्योंकि दाऊद तो स्वर पर नहीं चढ़ा, परंतु वह आप कहता है, प्रभु मेरे प्रभु से कहा, मेरे दाहिनी और बैठ। 38 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்றும் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். जब तक कि मैं तेरे बैरियों को तेरे पावों के तले की चौकी ना कर दूं। என்ன சொல்றாங்க? यहाँ पे क्या कहता है? தாவீதை பெருசா நினைச்சிருந்தாங்க. அங்க वहाँ पे दाऊद को बड़ा समझते थे। தாவீது பெரிய ஆள் இல்லப்பா, दाऊद कोई बड़ा व्यक्ति नहीं है। தாவீதுடைய சந்ததியில பிறந்த இயேசு தான் பெரியவர். और दाऊद के वंश में पैदा हुआ यीशु ही सबसे बड़ा அவர் தான் மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கிறாரு. है। वही जो है मर के फिर जीवित उठा அவர் है। தான் ஆண்டவர். वही जो परमेश्वर நீங்க है। தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க आप गलत समझ के रखा है। அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசங்கம் பண்றான். उस प्रकार वो प्रचार कर रहा है। மேல பார்த்தா 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. और तब वहाँ पे 3000 लोग அது மட்டும் उद्धार எல்லாம் पाए। சொல்றாங்க, நாங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. तब उन्होंने क्या करना करके पूछ रहे हैं। உடனே அவர் சொல்றாரு 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெறுவீர்கள். तब वहाँ पे 38 में कहता, पतरस ने उनसे कहा, मन फिराओ और तुम में से हर एक अपने अपने पापों की क्षमा के लिए यीशु मसीह के नाम से बपतिस्मा ले, तो तुम
पवित्र आत्मा का दान पाओगे। இப்போ 38 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்குது என்று சொல்லி और 39 में, क्योंकि यह प्रतिज्ञा तुम और तुम्हारे संतानों और उन सब को दूर दूर के लोगों के लिए भी है, जिसको प्रभु हमारा परमेश्वर अपने पास बुलाया। என்ன சொல்றாரு? என்ன क्या சொல்றாரு? कहता है? இந்த வாக்குத்தத்தம் பண்றோம் 1ஆம் தேதி கேட்கறோமே வாக்குத்தத்தம், अभी हम जो वाचा के वचन 1 तारीख सुनते हैं, இல்ல டெய்லி வாக்குத்தத்தம் வாசிக்கிறோம்ல, अभी हम जो रोज वचन पढ़ते हैं, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செல்லுபடி ஆகுதுன்னா, ये जो वाचा का वचन कैसे हमारे जीवन में पूरा होता है? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அதை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். और यीशु मर के जी उठने के बाद जो भी उसको विश्वास करता है वो वचन को, उसके लिए वो वचन पूरा होता है। தாவீதை நம்புறவனும் மோசேயை நம்புறவனுக்கு நடக்காது இது. ये दाऊद को विश्वास करने से या फिर मूसा को विश्वास करने से नहीं होता है, இயேசுவை நம்புறவனுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். और यीशु को विश्वास करते समय ही वाचा पूरा होता है। அப்ப அன்னைக்கு நின்னு ஒவ்வொருவரும் மோசையும் தாவீதை பெருசா நினைச்சிருந்தாங்க. और वहां पे जो उस समय जो लोग दाऊद को और मूसा को बड़ा समझते थे, தீர்க்கதரிசிகளை பெருசா நினைச்சாங்க. जो भविष्य वक्ताओं को बड़ा समझते थे, தேவகுமாரனை தெரிஞ்சிக்கல. और परमेश्वर का पुत्र को जो नहीं समझते थे, அப்ப அந்த சபையாருக்கு தேவகுமாரன் தான், இயேசு தான் தேவகுமாரன் சொல்றாரு. और यीशु ही परमेश्वर का पुत्र है करके वहां पे அப்பதான் कहता ரட்சிப்பு है। வரும். तब उद्धार आएगा, அதனாலதான் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. तब उसके बाद उद्धार पाते கிட்டத்தட்ட 3000 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களாங்க. कम से कम 3000 लोग वहां पे बपतिस्मा लेते हैं। அப்ப சபை என்ன பண்ணணும்? तब कलीसिया क्या करना है? ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துவை குறித்து தான் பிரசங்கம் பண்ணணும். और एक एक हफ्ता जो है यीशु मसीह को ही प्रचार करना கிறிஸ்துவை है। குறித்து பிரசங்கம் பண்ணாதான் और मसीह के बारे में ही प्रचार करने से, வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். और जो वाचा का वचन हमारे जीवन में पूरा होगा, நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படும். तभी हमारा जीवन जो है நம்ம ரட்சிக்கப்படுவோம். हम उद्धार पाएंगे, ஞானஸ்நானம் எடுப்போம். हम बपतिस्मा தேவ लेंगे, சித்தத்தை செய்ய ஆரம்பிப்போம். हम परमेश्वर की इच्छा को पूरा करेंगे। இததான் यही जो है, தாவீது சபையார கூப்பிட்டு சொல்றான், और दाऊद जो है सारे कलीसिया को बुला के कहता है, கடவுள் எவ்வளவு பெரியவருங்க, परमेश्वर इतना बड़ा है, அவரை நம்பினீங்கன்னா आप उसको विश्वास करते समय, ஐஸ்வர்யம் கனம் அவரால வரங்க, और जो धन और प्रतिज्ञा उसकी ओर से आएगा, அவர் தாங்க ஆளுகிறவரு, वो जो है इकट्ठा करने वाला, அவர் கையில தாங்க சத்துவம் எல்லாம் இருக்குது. वही उसमें ही वो सत्य है। அதை கூப்பிட்டு சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் தாங்க ஆகும். आप जो भी बुला के वहां पे कहता है उसको ही विश्वास करना बड़ा बनना தாவீது है। வேற ராஜா தாங்க, दाऊद एक राजा है, ஆனா தாவீத ராஜாவாக்குனவரை நான் பத்தி பேசுறேன். लेकिन दाऊद राजा होके भी उस राजा जो परमेश्वर के बारे में बात कर रहा है। எங்கேயோ ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க. यहाँ पे एक विषय आता है, மக்கள் எங்கேயோ வந்து இந்த உலக மக்கள் வந்து இங்க உள்ள வந்து சபைக்குள்ள வந்துட்டாங்க, और संसार के लोग अगर कलीसिया में आते तो ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. उद्धार पाए हैं, ஆனால் அந்த பழைய காரியம் ஒட்டி நிக்குது. लेकिन वो पुराने विषय में वो जुड़े हुए हैं। அங்க வந்து அந்த மக்கள் எல்லாம் வணங்கி மக்கள் எல்லாம் கால்ல உழுந்து உழுந்து வணங்கிட்டாங்க. क्योंकि वो जो लोग जो है वहाँ पे घुटने टिक टिक के जिया है, அப்பா அம்மா கால்ல பெரியவங்க கால்ல இவங்க கால்ல எல்லாம் உழுந்து வணங்குறதுனால और बड़े के सिर में झुक पैरों में झुक के या फिर माता पिता के पैरों में झुक के, சர்ச்சுக்குள்ளே அந்த இது பழக்கம் வந்துடுச்சு. ये जो है कलीसिया में भी ये विषय आता है। கடவுளை விட்டுட்டாங்க துண்டா. परमेश्वर को छोड़ दिए हैं, பாக்குற மக்கள் பெரிய பெரிய ஆட்களை பார்த்து பவரால இருக்கிற மக்களை பார்த்து இவர்தான் இவர்தான் இவர்தான இயேசு தூரமா வச்சுட்டாங்க. और ऐसे ही कलीसिया में आके सामर्थ्य लोगों को देख के, बड़े बड़े लोगों को देख के यीशु को ही दूर कर दिए हैं। இயேசு என்ன கோயில், இயேசு கோயில் தான், लेकिन கோயில் இயேசு கோயில் தான். लेकिन यीशु का नाम से ही जो कलीसिया है, ஆனா இயேசுவை பத்தி யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. लेकिन यीशु के बारे में किसी को नहीं पता, அவரை பத்தி தொடர்றதே கிடையாது. उसके बारे में खोजते भी नहीं है। உன் உபவாசம், उपवास, உன் பாஸ்டிங், आपके फास्टिंग, உன்னுடைய தியாகம், आपका जो भी त्याग करना, உன்னுடைய பிரயாசம். आपका जो प्रयास जो भी நான் है। பாருங்க நேத்து சொன்னேன் நானு ஒரு பாஸ்டருக்கு, काल मैंने कहा एक पासवान को, கடவுளுடைய கிருபையில முதல் நாள் சூப்பரா நடந்துச்சு இல்லையா அப்படின்னு. और परमेश्वर की कृपा से पहला दिन बहुत अच्छे से हुआ। அவர் சொல்றாரு, ஆமா நம்ம பிரயாசம் பாஸ்டர், நம்ம பிரயாசம், நம்ம ஜனங்க பிரயாசம் எல்லாம். तब उसने कहा कि हमारा जो प्रयास है, लोगों का जो प्रयास है, सच में पासवान जी மண்டு தலையில அடிச்சுக்கலாமான்னு நினைச்சேன். मेरा सिर में खुद मारा जैसा ऐसे हुआ। ஏங்க கடவுளுடைய கிருபை இல்லைன்னா, கடவுள் கிருபைன்னா என்ன, கடவுள் இல்லைன்னா இப்ப உங்களால ஏந்திரிச்சு வர முடியாது. परमेश्वर का कृपा, अगर परमेश्वर कृपा नहीं है तो हम उठ के भी नहीं आ सकते। கடவுள் இல்லாம உங்க காலை கூட தூக்கி வைக்க முடியாது உங்களால. परमेश्वर हमारे पैरों को इस प्रकार चलाते हैं। கிருபைனா என்ன, कृपा का क्या मतलब है? அவர் கொடுக்கிற அந்த பலன்,
उसका दिया हुआ बल அவர் தான் உன்னை பிரயாசப்பட வைக்கிறாரு, वही हमें प्रयास करने के लिए देता அவர் தான் है, உன்னை ஜெபிக்க வைக்கிறாரு, वही हमें प्रार्थना करने के लिए देता है, அவர் தான் உன்னை துதிக்க வைக்கிறாரு, वही जो हमें स्तुति करने के लिए அவர் देता தான் है, பைபிள் வாசிக்க வைக்கிறாரு, वही हमें बाइबल पढ़ने के लिए देता है, அவர் தான் ரட்சிப்புக்கு இயேசுவே ஆண்டவர் சொல்ற அந்த விசுவாசத்தை தராரு, और वही जो हमें वो यीशु उद्धार करता करके हमें विश्वास देता है। அவர் தான் என்ன பண்றாரு, உனக்கு ஆண்டவர் சம்பாதிக்கிறதுக்கான அந்த ஞானம், புத்தி, அறிவு, விவேகத்தை தராரு, और आप भी इस संसार में कमाने के लिए परमेश्वर ने आपको बल और सामर्थ और शक्ति दिया है, அவர் தான் கணவன் மனைவி என்ற அந்த அன்பை தராரு, और वही है जो आपको पति पत्नी का वो प्रेम को देता है, அவர் தான் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் உருவாக்கி தராரு, और वही भी है जो संतान को प्राप्त करने के लिए देता है, அவர் தான் நடுவுல இருந்து கிருபையா செயல்படுறாரு, और वही ही बीच में रह के वो अनुग्रह कृपा देता है। அதுக்கப்புறம் தான் நீங்க நம்ம பிரயாசம் அந்த கிருபையின் அடிப்படையில் தான் பிரயாசப்படுறோம், तभी हम उसके वो देने के बाद हम उस ले के प्राप्त करके हम प्रयास करते हैं, குடும்பம் நடத்துறோம், हम परिवार चला रहे हैं, பிள்ளைகளை வளர்க்குறோம், हमारे संतान को काम कर रहे हैं, சம்பாதிக்கிறோம், हम पैसा कमाते हैं, விசுவாசம் வாழுகிறோம், हम विश्वास में बढ़ रहे हैं। எல்லாம் அந்த பிரயாசம்ன்றது கிருபையின் அடிப்படையில அந்த பிரயாசம் நமக்கு வருது. वो जो परमेश्वर की कृपा अनुग्रह से ही हमें वो सब कुछ प्राप्त होता है। எத்தனை பேர் விளங்குது? कितने लोग भी समझ रहे हैं? இப்ப அந்த ஒன்று நாளாக 29:12 போயிடலாம். 1 நாளாக 29:12 போயிடலாம். अब ये वो पहला इतिहास का 29 अध्याय। எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? कितने लोग समझ रहे हैं? விளங்குது. ஆவியானவர் உங்களுக்கு விளக்குவாராக. परमेश्वर की आत्मा आपको ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் விளக்குவார். परमेश्वर की आत्मा आपको என்ன सिखाएगा। சொல்றோம்னா நம்முடைய குறிக்கோள் தேவன், குறிக்கோள் அது நம்முடைய போக்கஸ் கர்த்தர், हमारा जो लक्ष्य है वो परमेश्वर நம்முடைய है। லக்கு இயேசு, हमारा जो लक्ष्य है वो देवन। यीशु है, वो परमेश्वर है, பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा, அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணணும். उस पर ही हमारा ध्यान रहना, அவங்க மேல தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். उसका ऊपर ही हमारा विश्वास रहना, அவங்க மேல தான் நம்ம விசுவாசத்தை வைக்கணும். उसका ऊपर ही हमारा भरोसा रहना, அவருடைய செய்த கிரியைகள் மேல தான் நம்பிக்கை வைக்கணும். उसका किया हुआ कार्य के ऊपर हमें भरोसा करना, நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. हमारा और जो सिखाते हैं उसको विश्वास नहीं करना है। விளங்குதுங்களா? आप समझ रहे हैं? சாராளமா விளங்குதாமா? समझ रहे हैं? என்னன்னு தெரியல. ஆகவே சபைனா कलीसिया जो है கிறிஸ்துவ முன்னாளுக்கு வைக்கணும். मसीह को सामने में रखना है, மனுஷன் இல்ல, मनुष्य को नहीं। தெய்வம். சொல்லுங்க தெய்வம். अब बोलिए परमेश्वर। அவர் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். उसने कहा मैं ही मार्ग और सत्य और जीवन। பாருங்க, சபையார் கூப்பிட்டு சொல்றான். 1 நாளாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அது 29ஆம் அதிகாரம் சொல்றான். 9ஆம் வசனம் சொல்றான். 9, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். यहाँ पे 9 में कहता है 29:9, 9. तब प्रजा के लोग आनंदित हुए क्योंकि हाकिमों ने प्रसन्न होकर खरे मन और अपनी अपनी इच्छा से यहोवा के लिए भेंट दी थी, और दाऊद राजा बहुत ही आनंदित हुआ। 14 வாசிக்கிறேன். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகுவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் ஆண்டவரே. और 14 में कहता है मैं क्या हूं और मेरी प्रजा क्या है कि हमको इस रीति से अपनी इच्छा से तुझे भेंट देने की शक्ति मिले। तुझी से तो सब कुछ मिलता है और हमने तेरे हाथ से पाकर तुझे दिया है। ஆலயம் கட்டுமானம் பண்ணிக்கு நிறைய பேர் நல்லா கொடுத்தாங்களாம். यहाँ पे लोग अच्छा दिया तो भी தாவீது மகிழ்ந்தானா. 9ஆம் வசனம் சொல்லுது. यहाँ पे 9 वचन कहता है कि दाऊद आनंदित हुआ, 14 சொல்றான். लेकिन 14 में कहता है இப்படி கொடுப்பதற்கு ऐसे देने के लिए நான் எம்மாத்திரம், सिर्फ हम नहीं, என் ஜனங்கள் எம்மாத்திரம், हम लोग भी जो है உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுத்தோம் ஆண்டவரே. आपके हाथ से लेके हम आपको देते हैं। அவ போக்கஸ் என்ன பண்ண சொல்றான் தாவீது? दाऊद क्या यहाँ पे कह रहा है? நான் இல்லப்பா, मैं कुछ नहीं हूँ, நீங்களும் இல்லப்பா, आप कुछ नहीं है, அவரு. वही जो है। சொல்லுங்க. நான் அவருன்றேன், मैं वही सोचता நீங்க हूँ, சொல்லுங்க அவரு. आप भी कहिए वही है। அதான் தாவீது சொல்றான். वही यहाँ पे நானும் दाऊद அவரை कहता தான் பாக்குறேன், है, मैं उसको देखता हूँ, நீங்களும் அவரை பாருங்க. आप भी उसको देखिए। அதான் வாழ்க்கை உருப்படும். वही जो अपने जीवन को बढ़ाए। உலகம் அதெல்லாம் பண்ணல.
संसार इस प्रकार नहीं किया। ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தெளிவு இருக்கணும். ये जो उद्धार पाए हुए लोगों को पता होना है। நான் மனுஷனை வந்து மரியாதை பண்ணுவேன். आप मनुष्य को आप आदर सम्मान दे, ஆனா மனுஷனை நான் கடவுளா பூஜிக்க மாட்டேன். लेकिन मनुष्य को परमेश्वर के स्थान नहीं दे। எனக்கு கடவுள் தான் துதிக்கு கணத்துக்கு மகிமை பாத்திரர். मेरे लिए परमेश्वर ही परमेश्वर, उसकी महिमा आदर उसका है। அவரால ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாம் எனக்கு வருது. और उसके द्वारा धन और महिमा सब कुछ मिलती है। அவரே ஆளுகிறவர். वही जो है प्रभुता करने वाला। அவர் கையில் தான் சத்துவமே இருக்குது. उसका हाथ में वो सारे अधिकार है। அவர் இல்லனா, अगर वो नहीं है तो என் ஃபேமிலி கிடையாது, நான் இல்ல, சபை கிடையாது, எதுவும் கிடையாது. मेरा परिवार नहीं है, मेरा कलीसिया नहीं है, कुछ भी नहीं है। கரல தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हाथ ताली बजा के परमेश्वर महिमा करें। புரிஞ்சுதாங்களா? आप समझ रहे हैं? போக்கஸ் யாரு? ध्यान किस पर रहना? அவர்தான். वही जो है நான் சொல்றேன், உங்க ஃபேமிலியை நல்லாக்குவார். आपका परिवार को अच्छा बढ़ाएगा। உங்க தேவைகளை அவர் சந்திப்பார். आपका जो आवश्यकता वो पूरा करेगा। பிரச்சனை எல்லாம் மாறும். आपका समस्या बदल நம்ம जाएगा। அவரை பார்ப்போம். हम उसकी ओर देखेंगे। அவர்தான் நமக்கு போக்கஸ். वही हमारा फोकस है। நான் போன வாரம் கூட சொன்னேன், मैं पिछले हफ्ता भी कहा, நம்மள குடும்பமா ஆசீர்வதிக்க போறார். आपको परिवार परिवार के रूप से आशीर्वाद முழு देगा குடும்பத்தையும் நம்மள ஒருமனப்பட வைப்பார். और सारे परिवार को इकट्ठा करेगा। நீ கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் கடவுளை ஒருமனமா நம்ம வணங்குவோம் பாருங்க. आप पति पत्नी पूरा परिवार मिल के आप परमेश्वर நம்ம को महिमा குடும்பத்தையே கர்த்தர் ஒண்ணாக்க போறார். करें। हमारे परिवार को इकट्ठा करेगा, சபையை ஒண்ணாக்க போறாரு. कलिसिया को इकट्ठा எல்லா சபையும் ஒரே நிலைக்கு கொண்டு வர போறாரு. और सारे कलिसिया एक ही जगह में इकट्ठा करें। எல்லாருமே போக்கஸ் இயேசுவை பண்ண போறாங்க. सब लोग यीशु की ओर देखने वाले हैं। ஆமென். आमीन। ஜெபம் பண்ணுவோமா? हम प्रार्थना करेंगे। வேதத்தை வாசிச்சாலே தெரிஞ்சிடும் எப்படி பிரசங்கம் பண்ணணும். हम वचन पढ़ते ही समझ में आना कैसे हमें प्रचार வேதத்தை करना। வாசிச்சாலே நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். हम वचन पढ़ते ही हमें कैसे प्रचार करना करके हमें समझ। வேதத்தை வாசிச்சாலே யார் என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். हम वचन पढ़ते ही लोग कैसे बात करें हमें समझ पाएंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். हम परमेश्वर கரங்களை के नाम की உயர்த்தி, महिमा करेंगे। கரங்களை உயர்த்தி. हाथ उठाते நம்ம हुए। தாவீது இல்ல, மோசே இல்ல, மனிதர்கள் அல்ல, தேவன். दाऊद नहीं की, मूसा नहीं की, मनुष्य भी नहीं, केवल ஆமா. परमेश्वर। ஆமா, எலியாலாம் கிடையாது. और एलिया भी नहीं है। எனக்கு கர்த்தர், मेरे लिए परमेश्वर, கர்த்தரே ஆண்டவர், परमेश्वर ही கர்த்தரே ரட்சகர், वो परमेश्वर उद्धार कर, அவரே மீட்பர். वही हमारा चरवा। சொல்லுங்க, கர்த்தரே ஆண்டவர், आप बोलिए परमेश्वर, கர்த்தரே ரட்சகர், கர்த்தரே மீட்பர். நான் அவரை தான் நம்புவேன். आप बोलिए यीशु परमेश्वर, परमेश्वर मेरा चरवा, परमेश्वर मेरा उद्धार। ஹalleluya. हालेलुया। ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ सब मिलके உமக்கு बोलिए। நன்றி. எல்லா வாயில सब मिलके मुंह खोल के அவரை धन्यवाद மையப்படுத்துங்க, करें। அவரை மையப்படுத்துங்க. आप परमेश्वर को महिमा மையப்படுத்துங்கப்பா. நம்ம வாழ்க்கை நல்லா परमेश्वर को இருக்குங்க. महिमा करे। ओ सब ग्लोरी अपने मुंह को ग्लोरी खोलते ग्लोरी हुए, ग्लोरी ग्लोरी अपने आवाज को उठाते हुए, ஏசப்பா உமக்கு நன்றி. अपने हाथों को उठाते हुए பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். आप उसकी महिमा करें। ஆவியானவரே உமக்கு आप ஸ்தோத்திரம். उसकी महिमा करें। எங்கள் திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ओ त्रिएक परमेश्वर आपको ஓ महिमा हो। நாங்கள் உம்மை மீது நம்பிக்கை வைக்கிறோம் அப்பா. हम आपके ऊपर भरोसा रखते உம்மை हैं। நாங்கள் விசுவாசிக்கிறோம் हम ஆண்டவரே. आपके ऊपर भरोसा நீரே करते எங்கள் हैं। ஆண்டவர், आप हमारा நீரே परमेश्वर, ரட்சகர், आप हमारा நீரே उद्धारकर्ता, மீட்பர் அப்பா, आप हमारा நீரே चरवाहा है। ராஜாதி ராஜா, आप राजाओं का நீரே राजा, எங்கள் இருதயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர். आप हमेशा सिंहासन में बैठे हैं। உம்மை தான் நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. हम आपकी ओर से कर सकते हैं। உம்மை தான் நாங்கள் விசுவாசிப்போம். हम आपके ऊपर विश्वास நீ रखते हैं। உம்மை தான் நம்புவோம் நாங்க हम ஆண்டவரே. आपके ऊपर भरोसा रखते நீ हैं। தான் எங்களுக்கு எல்லாத்தையும் தருகிறவர். आप ही है जो हमें आप सब कुछ देते हैं। ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் எங்களுக்கு உம்மாலே வருகிறது. वो धन और संपत्ति और महिमा आपकी ओर से आता है। ஜனங்களை ஆசீர்வதிப்பீரா, और लोगों को आशीष करे, ஜனங்களை சமாதானப்படுத்துவீரா, आप लोगों को समाधान दे, ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீரா. लोगों को शांति दे உம்முடைய परमेश्वर। அர்த்தத்தை ஜனங்கள் மேல தெளிக்கிறோம். आपका लोगों को हम छिटकते हैं। குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். परिवार में आशीष दे परमेश्वर। குடும்பங்கள் ஒற்றுமையா இருக்கட்டும். और परिवार में एकता रहने पाए। குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு இருக்கட்டும் और ஆண்டவரே. परिवार में पति पत्नी में अच्छा प्रेम के साथ रहे। ஒருமனப்பட்ட ஆவியை ஜனங்கள் மேல ஊற்றுவீரா. और एक मन सा आत्मा दे ஓ यीशु के नाम से। ஜனங்களை
நீர் ஆசீர்வதிப்பீராக. आप परमेश्वर आशीर्वाद करें, அவர்களுக்கு என்ன தேவைகளை சந்திப்பீராக. जो भी उनका आवश्यकता उनको पूरा करें, வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. आप उनको வாகன வண்டி காரு எல்லாம் வாங்கி தருவீராக. जो भी उनको आवश्यकता है, गाड़ी मोटर कार आप दिए परमेश्वर, வீடு வாசலை வாங்கி தருவீராக. आप उनको अपना घर दे परमेश्वर, திருமணங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. विवाह के हो यीशु के नाम से, குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சைல்டு குழந்தை. और उनका संतान प्राप्ति हो यीशु के नाम से, வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். வேலை और उनका काम काज बिजनेस बढ़ने पाए, பெரிய பிசினஸ் வியாபாரங்கள் और உண்டாகட்டும். उनका व्यापार और काम भी बढ़ने पाए, ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் உயர்த்தப்படுவார்களாக. और एक एक दिन परमेश्वर ऊंचा उठते जाए परमेश्वर. தேங்க் யூ ஜீசஸ். धन्यवाद यीशु, இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से, வியாதிகள் மறைவதாக. और बीमारी ठीक हो जाए, பலவீனங்கள் நீங்குவதாக. और सारे बलहीनता दूर हो जाए, எல்லாருக்கும் தீர்க்காயுசு உண்டாகட்டும். और हर एक को अच्छा अनंत जीवन दे எல்லா எலும்பு வலி சதவலி எல்லா பலவீனம் எல்லா கிட்னி பிரச்சனை எல்லாம் சரியாவதாக இயேசுவின் सारे நாமத்தினாலே. उनका शरीर में जो भी कमजोरी दूर, किडनी का समस्या दूर होने पाए, எல்லோரும் இளமையாய் மாறுவார்களாக. आप उनको देखभाल करें, எல்லாம் சின்ன நல்ல பலன் கடவுளுடைய பலன் உண்டாகட்டும். और परमेश्वर का बल उतरने पाए. ஓ நன்றி ஆண்டவரே. धन्यवाद यीशु, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு நிரப்பட்டும். और हर एक के ऊपर आपका बल उतरने पाए, இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் और ஆண்டவரே. यीशु का बल हर एक कुल का ऊपर उतरने உம்முடைய पाए, உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். परमेश्वर आपका जो जीवित बल उनका ऊपर उतरने पाए. நன்றி நன்றி அப்பா. धन्यवाद यीशु, எல்லா சத்துருடைய கிரிகளை கடிந்து கொள்கிற இயேசுவின் सारे நாமத்தினாலே. शत्रु संतान का कार्य को हम எல்லா भगाते हैं यीशु के குடும்பத்துக்கு नाम से. விரோதமாய் பலவீனங்களை உண்டு பண்ணுகிற எல்லா ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். परिवार के विरोध में उठने वाले शैतान के हर एक कार्यों को यीशु मसीह के नाम से हम भगाते हैं, இயேசுவின் நாமத்தினாலே. यीशु मसीह के नाम से. எல்லா பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியை போ வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. सारे समस्या को यीशु मसीह के नाम से हम भगाते हैं, எல்லா சோம்பலின் ஆவியை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. सारे आलस वाली आत्माओं को यीशु मसीह के नाम से हम भगाते ஓ हैं, வேதத்தை வாசிக்க முடியாது ஜெபிக்க முடியாத பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்த ஆவியை போ வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. जो बाइबल नहीं पढ़ पाते, जो प्रार्थना नहीं कर पाते, यीशु मसीह के नाम से उन सारे आलस को भगाते हैं, பரிசுத்த ஆவியின் ஜீவன் இறங்குவதாக. और पवित्र आत्मा का जीवन उतरने पाए. थैंक यू जीसस. धन्यवाद यीशु, தூதர்கள் அவர்கள் வேலை செய்வார்களாக. आपका स्वर्गदूत उनका जीवन में कार्य करने पाए, இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हम अच्छे पिता, ஆமென். आमेन. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம காணிக்கை தசம கர்த்தருக்கு கொடுப்போம். दान और दशमान जो भी है हम परमेश्वर को देंगे. நீங்க சொல்லணும் எப்போதுமே. நமக்கு காணிக்கை தசமம் கொடுப்போம். அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. ஆளுக செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. ஆளுக செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு எல்லாருக்கும் ஷாலும் சமாதானம். எல்லாரும் சாயங்காலம் மீட்டிங்க்கு வந்துருங்க. ஆட்டோ உங்களுக்கு வரும். எல்லாரும் சாயங்காலம் மீட்டிங் வந்துருங்க.